வணக்கம். நான் தாமரை மனம் இல்லம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பெருமாள் கோயிலுங்களில் விற்கிற மிளகு வடை செய்கிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா 1 ஹவர் ஊற வச்சுட்டு சும்மா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கிற மாதிரி அரைச்சிக்குவோம். அதுக்கு தேவையானது நம்ம வந்து மிளகு வந்து நம்ம கொஞ்சம் உடச்சி இதில் உரலில் போட்டு இடித்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குவோம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அது தேவைக்கு தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நமக்கு டைட்டாக இருக்கணும், கெட்டியமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு போடுறதுக்கு. அப்போ நம்ம இதை செஞ்சு வச்சோம்னா கூட நமக்கு 1 வாரம் 10 நாள் கூட கெடாது. நமக்கு நல்லா கடன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெருமாள் கோயிலும் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா. கடைகளில் நமக்கு வந்துட்டு விற்கிறது வந்து கொஞ்சம் தான், வந்து ஒரு 2-3 தான் இருக்கும். அதுவே வந்து 20 ரூபா 30 ரூபா விற்பாங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா பசங்க சாப்பிடுவாங்க கடன்னுட்டு. இது வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.